வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் இந்திய பங்குச் சந்தைகள் ஒரு லார்ஜ்லி அன்சேஞ்சுன்னு சொல்லலாம். பட் பிலோ 24,000 மார்க்கில் முடிவடைந்திருக்கிறது. 23,987.6 ஒரு 8 புள்ளிகள் குறைந்து. மெயினாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டை இந்த வீக்னஸ்லேருந்து தூக்கி நிறுத்துறதுக்கு உபயோகமாக இருந்தது. அதுபோல் எனர்ஜி அண்ட் பேங்கிங் ஷேர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டை வீழ்ச்சியை தள்ளிய முக்கிய துறைகள்னு சொல்லலாம். மார்க்கெட் ரிமைன் ரேஞ்ச் பவுண்ட். அந்த 5 செஷன் வீழ்ச்சியிலிருந்து நேற்றைய தினம் மீட்டெடுத்தது. இன்றைய தினம் எகைன் அந்த டென்ஷன் இன் மிடில் ஈஸ்ட் ஈஸிங்காக இருந்தாலும் இந்த ஆப்டிமிசம் இன்றைக்கி எப்போ என்னென்னு பார்த்தோன்னா யூஎஸ் ஃபெட்டினுடைய ரிசர்வ் பாலிசி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் பொசிஷன். ஸோ அது இன்வெஸ்டர்ஸுடைய சென்டிமெண்ட்டை ஸ்டேபிளாக வைத்திருக்குமா இல்லையாங்கிறது இன்னைக்கு நைட் தெரிஞ்சிடும். ஸோ நிஃப்டி 50 பார்த்தோன்னா ஓப்பன் 23,971.25 ஒரு ஷார்ப் வாலட்டிலிட்டியை காலையில் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது கிளைமிங் இன்ட்ராடே ஹை ஆஃப் 24,041.15. பட் அதை ஹோல்ட் பண்ண முடியல. 24,000க்கு கீழே. ஸோ இன்ட்ராடே லோ 23,961.95. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்லி ஆன் த சைட்வேஸ் மூவ் ஃபார் த கம்ப்ளீட் செஷன். ஸோ 50 செட்டில்ட் அட் 23,987.6. ஸோ அதுபோல் விக்ஸும் பார்த்தோன்னா ஒரு 1.74% வீழ்ச்சியை தழுவியுள்ளது. ஸோ ரிமைன் பிலோ 12.5 கீழே இருக்கிறது. ஸோ அதனால் வாலட்டிலிட்டியும் ஈஸாக இருப்பதை பார்க்க முடிகிறது. குளோபலாக பார்த்தோன்னா பிரெண்ட் க்ரூடும் இன்றைக்கி $88 per பேரலாக இருக்கிறது. ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு குட் டாக்ஸ் வித் ஈரான் அந்த ரெசல்யூஷன் ரிமைன் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லோவர் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், ஸோ இன்ஃப்ளேஷன் ஆஃப் த இந்தியன் இம்போர்ட் பில்லில் குறையும் என்பதனால சந்தைகள் ஓரளவு இன்னைக்கு இழுத்து பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம். அதுபோல் இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் இன்னைக்கு சிங்கிள் டே கெயின் மோர் தென் 6 வீக்ஸுக்கு பிறகு. ஸோ ஆர்பிஐயும் தேர் இன்டென்சிஃபைடு டாலர் செல்லிங் சப்போர்ட்டட் பை தி டிக்ளைன் ஆன் க்ரூட் ஆயில்னு சொல்லலாம். மேலும் செக்டார் வைஸ் பார்த்தோன்னா ஒன்லி 4 துறைகள் தான் ஏறி இருக்கிறது. அதில் மெயினாக ஐடி, ரியாலிட்டி, ஆட்டோ பெட்டர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபுறம் எனர்ஜி, எஃப்எம்சிஜி அண்ட் பிஎஸ்யூ ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். ஏறின பங்களில் டிசிஎஸ், எட்டர்னல், டெக் மஹேந்திரா, நெஸ்லே, சிப்லா இவையெல்லாம் ஏறினது. இறங்கினதில் பார்த்தோன்னா இந்துஸ்தான் லீவர் இன்னைக்கு ரிசல்ட்டு நல்ல வீழ்ச்சியை தழுவியுள்ளது. தென் பிஇஎல் மார்ஜின் ப்ரெஷர் வீழ்ச்சியை தழுவியிருக்கிறது. கோல் இந்தியா மார்ஜின் ப்ரெஷர், டாடா கன்சியூமர் அண்ட் என்டிபிசி இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று இதனும் சொல்லலாம். நிஃப்டி ஐடி தான் இன்னைக்கு முதல்ல சொன்னது போல் பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டார். இன்றைக்கி 3rd ஸ்ட்ரைட் செஷன் அது ஏறி இருக்கு. 8 வாரத்தில் இதை மாதிரி ஒரு 8 வாரத்தை ஹையை தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த ஏஷியன் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஏற்றத்தை இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. அது எஸ்பெஷலி இந்தியன் ஐடி கம்பெனிஸ். அதேமாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் கோல் இந்தியா ஜூன் குவார்டர் ஏர்னிங் பிலோ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் 4% அடித்து விட்டாங்க. ஸோ மேலும் மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை அட்வான்சஸ் 904, டிக்ளைன் 2040. அதனால் பிரெத் இஸ் ரிமைன் வீக். ஸோ பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸஸ்லாம் ஒரு நியர்லி அன்சேஞ்சு லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 75 பங்குகள் 52 வீக் ஹை, 45 பங்குகள் 52 வீக் லோ, 89 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 102 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. அதுபோல் ஜூன் ஐஐபி டேட்டா பார்த்தோன்னா 23 மாத உச்சத்தை தொட்டுள்ளது, above 7. ஸோ அதனால் ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் க்ரோத் இஸ் குட் ஃபார் எக்கானமின்னு சொல்லலாம். தங்கம் பார்த்தோன்னா படிப்படியாக இன்றைக்கு இறங்கி $1,403 இறங்கி 1,41,000 வெள்ளி $4,750 இறங்கி $2,16,000, குருடாயில் $134 இறங்கி $7,823 மணிவாய் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை
இன்ஃபோ எட்ஜ், சுஸ்லான், சன்ஃபார்மா இவையெல்லாம் நன்கு பண்ணியுள்ளது என்று சொல்லலாம். மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ அவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ அவரேஜ். நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கி அந்த வீக்லி செட்டில்மெண்ட் முடிஞ்ச பிறகு நாளைய தினம் ஒரு ரிலீஸ் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. 23,940, 23,880 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். 24,081 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். நாளை தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். சப்ஜெக்ட் டு இன்றைய தினம் வரக்கூடிய ஃபெட் ரிசர்வுடைய இன்புட் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.